வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிச்சாகணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்னதான் ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சிருந்தாலும், நம்மள விட அதிகமா படிச்சவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பணிவா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். இப்ப நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே நம்மளாலேயே அந்த பாதையில போய் பயணிச்சு, அதுல உள்ள அனுபவங்கள நம்மளால பெற முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட அதிகமா படிச்சவங்க கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒரு பண்பையும், நல்ல ஒரு பணிவையும் அவங்க கிட்ட காமிக்கக்குள்ள, நமக்கு அதுக்கான வழிய காமிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு படிச்சவர் இருக்காரு, நம்மள விட அதிகமா படிச்சவர் இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பணிவான ஒரு குணத்த காமிச்சு, நம்ம அவர் கூடவே இருக்கக்குள்ள, இல்ல அவருக்கு நம்மளுடைய பணிவு புடிக்கக்குள்ள, அவரு என்னென்னலாம் தன் வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டாரோ, எந்தெந்த இடத்துலலாம் தோல்வி அடைஞ்சாரோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி, நீங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகக்கூடாது அப்படிங்கிற வகையில அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதுக்கான வழி காமிப்பார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணுவோங்கிறத முன்னாடியே நம்மளை விட அதிகமா படிச்ச அறிவாளிகள் நமக்கு அதுக்கான அறிவுரைகளை கூறக்குள்ள, நம்ம அதுல இருந்து நம்ம ஒரு நல்ல வழியிலையும் ஒரு வெற்றிக்கான பாதையில போறதுக்கான வழி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால எப்போதுமே நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், நம்மளை விட அதிகமா படிச்சவங்க கிட்ட, நம்மளை விட அனுபவம் அதிகமானவங்க கிட்ட, நம்ம கிட்ட என்னதான் புத்திசாலித்தனம் அதிகமாவே இருந்தாலும், அவங்க கிட்ட அந்த ஒரு பணிவை காமிக்கக்குள்ளதான் அவங்களோட அனுபவத்தின் மூலயமா நம்மளுடைய கஷ்டங்களை இனி வரக்கூடிய நாட்கள்ல தடுக்கக்கூடிய வழிமுறைகளை அவங்க சொல்லுவாங்க. அதன் மூலயமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்நாளில் அதை திருத்திக்கிட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு பதிலாக, அந்த கஷ்டங்களை ஏற்கனவே பட்டவர்கள், அதுவும் ஒரு நல்ல கல்வி கற்றவர்கள் அந்த கஷ்டங்களை பெறக்குள்ள, அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்லக்குள்ள நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்மை விட வயது அதிகமானவங்க கிட்டையும், நம்மை விட அதிகமா கல்வி கற்றவங்க கிட்டையும், நம்மளை விட அதிகமா அனுபவம் பெற்றவங்க கிட்டையும் நம்ம எப்போதுமே பணிவா இருக்கணும். அப்படிப்பட்ட பணிவு தான் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளை கூட்டு போறதுக்கும், நம்ம வாழ்நாளில் வெற்றி பெறதுக்கும், நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலைமையில வைக்கிறதுக்கும், நம்மளை ஒரு நல்ல ஒரு கேரக்டர்னு காமிக்கிறதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். அதனால எல்லா மனிதர்களையும் சமமா பார்க்கறது மட்டும் இல்லாம, அந்த மனிதர்களுடைய கல்வியின் அடிப்படையில அவங்களுடைய நல்ல ஒரு பேரையும் நம்ம வாங்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.